அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம். நான் ஜெய்மேஸ்கே கோபி. இந்த காணொலி எது சம்மந்தமானதுன்னா, பாணியில் நான் யாசகம் வாங்க போகிறேன் ஒரு தெய்வ குழந்தைக்காக. அந்த தெய்வ குழந்தையோட பேர் சாரா. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சாரா தெய்வ குழந்தைக்கு ஆப்ரேஷன் முடித்து அந்த காணொலி நான் பதிவு செய்திருந்தேன். நான் பாண்டிச்சேரியில் தெய்வ குழந்தைங்க யாசகம் வாங்குறப்போ திருச்சியிலேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு. அவர் பேர் சம்பத். இது வரைக்கும் நான் உதவி பண்ண எல்லா தெய்வ குழந்தைங்களோட அம்மா தான் உதவி கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு அப்பா கேட்டார். நான் அவர் என்கிட்ட கேட்குறப்பே சொன்னேன், ஐயா இது இந்த குழந்தைக்கு பெரிய தொகை, என்னால் முடியுமான்னு தெரியல. இப்போ தான் தனிக்காக குழந்தைக்கு செஞ்சிட்ருக்கீங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு செய்கிறேன்னா, குழந்தை ஃபோட்டோ பார்த்ததுலேருந்து எனக்கு மனசே கேட்கல. கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு ஏதாவது முயற்சி பண்ணி ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தை. நம்ம சாதாரண ஒரு ஊசி போடணுன்னா கூட ஒரு வழியால் துடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் மனிதர்களுக்கு, இப்போ வயசானவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே. ஆனால் அந்த சின்ன குழந்தைக்கு தலையை ஓப்பன் பண்ணி காக்லியர் மிஷின் வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு ஒரு ரொம்ப மனசே சொல்ல முடியாத ஒரு வேதனையை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஆப்ரேஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 100ல் ஒரு குழந்தைங்க மட்டும்தான் அந்த சிம்டம்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷனில் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு எந்த குறையும் கிடையாது. ஆனால் அந்த குழந்தைக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அழும்போதும் சிரிக்கும் போதும் அந்த வாய் கோணிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அது எல்லா குழந்தைங்களுக்கும் ஆகாது. ஏன்னா நானே நிறைய காக்லியர் மிஷின் நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்கப்போ பார்த்துருக்கேன் பக்கத்தில் இருந்து. இது எல்லாம் முடிஞ்சு குழந்தைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு 22 நாளில் மிஷின் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா திட்டமும் இருக்கும்போது ஒரு பேரிடியாக அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் இன்சூரன்ஸ் கிடைக்கல அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்னை தொடர்பு கொண்டு சொல்கிறாரு. ஐயா நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு விட்டு அதுக்கப்புறம் வேலூர் பயணமில் எனக்கு அங்கே மெடிடேஷனில் அந்த குழந்தைக்காக போய் யாசகம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு வருது. எங்கென்ற இடம் நான் தேர்ந்தெடுக்கும் போது திரும்ப பாணியாக தான் வந்துச்சு. இதோட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நான் இது வரைக்கும் எந்த முருக பக்தர்கள்ட்டையும் இப்போ சாரா குழந்தைக்காக யாசகம் வாங்குங்க, இந்த குழந்தைக்காக யாராவது போய் மடிப்பு சிறகுன்னு நான் சொன்னதும் கிடையாது, சொல்லவும் மாட்டேன். இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது. தெய்வ குழந்தைகளுக்கு நான் யாசகம் வாங்குறது மனப்பூர்வமாக எடுத்து சேர யாரும் செய்யுங்கன்னு நான் சொன்னது கிடையாது. அப்போது இந்த உத்தரவு ஒரு 2 நாள் கழித்து எனக்கு ஒரு முருக பக்தர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, ஐயா நான் அந்த சாரா குழந்தைக்காக பாணியில் யாசகம் வாங்கினேன், அந்த யாசக தொகை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, இறைவன் இந்த விஷயத்தை செய்ய வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்க 5ல் சனி, எனக்கும் 5ல் சனி. அது என்னோடய கர்மாராய்ச்சியில் நான் அந்த குழந்தையோட குடும்பமும் அப்பா எல்லாருமே சேர்த்து நான் பார்த்தேன். அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அந்த குழந்தையோட தொடர்பு எனக்கும் அந்த குழந்தைக்கும். ஸோ இதுக்காக முருகப்பெருமான் நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த பணியை செய்ய வச்சிருக்காரு நான் நம்புகிறேன். அப்போது நான் அந்த பாணி யாசகம் வாங்கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கே பாணியில் யாசகமான உத்தரவு வந்திருக்கு இந்த குழந்தைக்கு, நான் வரப்போ நீங்களும் அந்த யாசகத்திலே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ சாரா தெய்வ குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறது, உதவியோட பிரார்த்தனைக்கு ரொம்ப சக்தி அதிகம். விரைவில் நாள் நேரம் எல்லாமே நான் பதிவு செய்து பழனியில் சாரா தெய்வ குழந்தைக்கு யாசகம் வாங்க வரேன். இதுலேயும் ஒரு பெரிய ஆச்சுன்னா அவங்க அப்பா கூட நிற்கிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா இது ஒரு பெரிய கர்மா சம்மந்தப்பட்டது, நீங்கள் வராதிங்க, குழந்தைங்க கூப்பிட்டு வராதிங்க அப்படின்னு சொன்னால் அவர். ஆனால் மனசு கேட்கல அவர். நான் கண்டிப்பாக என் குழந்தைக்காக நீங்கள் போகிறீங்கன்றப்போ நான் வரேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்களே ஒரு ஆம்பிள்னு எழுதி போட்டு பாணிக்கு வரலாமா வேண்டாமா ஆம்பிள்னு எழுதி போட்டு சாரா குழந்தை கையில் எடுக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எழுத்து இல்லைன்னு வந்துச்சுன்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் நான் சொல்கிறப்போ ஒரு நாள் இந்த குழந்தைக்காக ஒரு விஷயம் செய்யுங்க, கண்டிப்பாக இதோட இந்த கர்மவினை இந்த குழந்தைக்கு மாறி சீக்கிரமாக ஏதாவது ஒரு வகையில் உதவி கிடச்சி மிஷின் நம்ம செலுத்துகிறோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ சாரா தெய்வ குழந்தைக்காக நான் யாசகம் வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அப்பா எனக்கு அனுப்பிய ஒரு குரல் பதிவு தான். இந்த காணொலி அந்த குரல் பதிவும் சேர்த்து நான் பதிவு செய்கிறேன். வாட்ஸ்அப் சேனலில் நான் பதிவு செய்கிறேன், பாருங்கள். மலை அடிவாரத்தில் யாசகம் பெறப்போகிறேன் தெய்வ குழந்தைக்காக, சாரா குழந்தைக்காக. சந்திப்போம் முருகர் சொந்தங்களே. நாள் தேதி எல்லாமே நான் விரைவில் அறிவிக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.